வணக்கம். நான் ஜோதிட முனைவர் பேராசிரியர் டாக்டர் ஏ ஜெகதீசன். நேற்றைய பதிவின் தொடர்ச்சியாக இன்று கிழமைகளும் அதனுடைய அதிபதிகளும் அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் கிழமையின் அதிபதியை தொழுவதால் ஆயுள் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எந்தெந்த கிழமைக்கு எந்தெந்த தெய்வங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இப்போ பார்க்கலாம். பொதுவாக இப்போ திங்கட்கிழமை எடுத்துக்கலாம். திங்கட்கிழமை இதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திரன். சந்திரன் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பார்வதி தேவியை குறிக்கக்கூடிய கிரகம். எனவே திங்கட்கிழமை பிறந்தவங்க பார்வதி தேவியை வழிபாடு செய்யலாம். அடுத்தது செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முருகனை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போது செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க முருகனுக்கு வழிபாடு செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா புதன்கிழமை. இந்த புதன்கிழமைக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா புதன். இந்த புதன் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கிருஷ்ணருடைய அவதாரத்தை குறிப்பவர். அப்போது புதன்கிழமை பிறந்தவங்க கிருஷ்ணருடைய வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா வியாழக்கிழமை இதனுடைய அதிபதி குரு. பொதுவாகவே குரு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அனைத்து விதமான தெய்வங்களையும் குறிப்பவர். இருந்தாலும் குறிப்பாக மகாவிஷ்ணுனுடைய குறிப்பவர் இந்த குரு. எனவே வியாழக்கிழமை பிறந்தவர்கள் மகாவிஷ்ணு வழிபாடு செய்யலாம். இன்னொன்று, நம்ம தமிழ்நாட்டில் தட்சிணாமூர்த்தியை குறிப்பவராக குரு இருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செய்யலாம். அடுத்தது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமைக்கு அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மகாலட்சுமியின் அம்சம். அப்போது வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம். அடுத்தது சனிக்கிழமை. சனிக்கிழமை இதனுடைய அதிபதி சனி. பொதுவாக சனி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஈஸ்வரனை குறிப்பவர். அதே மாதிரி கருப்பராயன், கருப்புசாமி, முனீஸ்வரன், சங்கிலி கருப்பன், இந்த மாதிரி காவல் தெய்வங்களை குறிப்பவர். எனவே சனிக்கிழமை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம், ஈஸ்வரனை வழிபாடு பண்ணலாம். அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதி சூரியன். இந்த சூரியன் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சிவனை குறிக்கிறார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க சிவனுடைய வழிபாடை செய்யலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே பொதுவான தெய்வங்கள் தான். தெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு ஜாதக ரீதியாக பார்க்கணும். எந்த தெய்வம் நம்மளுக்கு அதிதேவதையாக வரும், எது நம்மளுக்கு குலதெய்வமாக வரும், எது நம்மளுக்கு இஷ்ட தெய்வமாக வரும், எது நம்மளுக்கு கிராம தேவதையாக வரும் அப்படிங்கிறது எல்லாமே ஜாதகத்தை பார்த்து தனிப்பட்ட முறையில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பொதுவாக இந்த கிழமையில் பிறந்த இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்துங்க. உங்களுடைய விமர்சனங்களை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.